அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினமும் காலையில எழுந்த உடனே கேலண்டர் கிழிச்சிட்டு அதில நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்குறது நம்ம எல்லாருமே ஒரு பழக்கமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ராசி பலன் அப்படின்றது நம்ம ஒரு நாளுடைய முதல் துவக்கத்துல இருந்தே இருக்கிற ஒரு விஷயம். அன்றாடம் இந்த ராசி பலன் அப்படின்ற வார்த்தைய நம்ம கேட்டிருப்போம். இன்னைக்கு என் ராசிக்கு என்னதான் போட்டிருந்ததோ தெரியல, இப்படி நடக்குது அப்படின்ற வார்த்தைய கண்டிப்பா நம்ம ஒரு நாள்ல ஒரு முறையாவது பயன்படுத்தியிருப்போம். அப்படி இந்த ராசி பலன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த ராசி பலன் அதாவது 3/8/2025ல இருந்து 9/8/2025 வரைக்கும் ரிஷப ராசிக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையுடைய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி பலன் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் எப்படி நம்மளுடைய ராசியில் பயணிக்குதோ அதை வச்சு தான் ராசி பலன் அப்படின்றது கணிக்கப்படுது. அப்படி இந்த ராசி பலன் அதாவது ரிஷப ராசிக்கு இந்த வாரம் முழுக்க வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 3/8/2025 அந்த நாள் மிதமான வளர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பொறுமையாகவும் உறுதியோடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொறுமையும் உறுதியும் இருக்கும்போது உங்களுடைய இலக்கை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. நேரமின்மை காரணமாக பணியில் சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணியில் தவறுகள் செய்யவும் நேரலாம். பணிகளை கவனமாக செய்கிறது ரொம்பவே முக்கியம். பொறுமையும் உறுதியும் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர நிறையவே வாய்ப்பு இருக்கு. பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யும் போது பணிகளில் ஏற்படக்கூடிய தவறுகள் தாமதங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரி செய்ய முடியும். பணவரவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. பணவரவிற்கான அதிர்ஷ்டமும் உங்ககிட்ட அந்த நாள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல் உங்கள் அன்பை உங்கள் துணையோடு வெளிப்படுத்த முடியாத நிலை ஏற்படலாம். 2 பேருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை விளக்குறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையோட புரிந்துணர்வு கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். மன உளைச்சல் காரணமாக தொடை மற்றும் கால் விரல்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சலை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது. மனதை அமைதிப்படுத்த ஒரே வழி தியானம், யோகா செய்கிறது தான். இது தவிர உங்களுடைய பிரச்சனைகளை குடும்பத்தாரிடம் சொல்லி அவங்கக்கிட்ட அதுக்கான தீர்வுகளை கேட்கும் போதும் ஒரு மன அமைதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 4/8/2025 அந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதகமான பலன்கள் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. எப்போதும் உறுதியான மனநிலையோடு இருக்கிறது நல்லது. ஓய்வாகவும் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முயற்சி செய்கிறது நல்லதுங்க. அதே போல் சாதுரியமாக நிர்வகிக்கிறது மூலியமாக அந்த நாளை நீங்கள் எளிதில் கடந்துடலாம். அதிக வேலை காரணமாக பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதகமாக பணிகளில் பயன்களும் பலன்களும் கிடைக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதனால் வேலைகளை நிர்வகித்து இந்த வேலையை இந்த டைமில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு செயல்படுறது மூலியமாக பணிகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பணியாற்றுவது முக்கியம். பணவரவு அதிக அளவில் இருக்க வாய்ப்புகள் இல்லைங்க. தேவையான அளவுக்கான பணம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் அதுக்குமே செலவுகள் அதிக அளவில் காணப்படும். செலவுகளை கட்டுப்படுத்தி கண்காணிக்கிறது மூலியமாக அந்த நாளை நீங்கள் சமாளிக்க வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பொருட்களை வாங்குறதோ ஆடம்பரமான பொருட்களை வாங்குறதோ அன்றைய நாள் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அகந்தை போக்க வளர்த்து கொள்வது தவறு. அதை தவிர்க்கிறதுக்கு பொறுமையாக இருக்கிறது அவசியம். அன்பை கொடுத்து அன்பு வாங்கிறது மூலியமாக மட்டும்தான் நல்லுறவு ஏற்படும். உறவை பொறுத்த வரைக்கும் நான் பெரியவன் நீ பெரியவ அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மேலும் வார்த்தைகள் மூலியமாகவும் உறவில் விரிசல்கள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. கோபத்தில் கூட உங்கள் வார்த்தையை விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிரார்த்தனை அல்லது தியானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லலாம். இதனால் மனதில் எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குது. மனதில் ஒரு அமைதியும் ஏற்படலாம்.
5/8/2025 பொறுத்த வரைக்கும் விருப்பமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்காது. தீய விளைவுகளை தவிர்க்க எந்த விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பிறரோடு பேசும்போது கூட நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சு உங்களுக்கு பின்னாடி அவங்க அதில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பணிகளை திறம்பட செயலாற்றுவதில் கொஞ்சம் தடைகளும் ஏமாற்றங்களும் ஏற்படும். சக பணியாளர்களுடைய தொடர்பும் சுமூகமானதாக இருக்காது. அவங்களால உங்கள் பணியிடத்தில் சில சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மேலும் யாரையும் நம்பி உங்களுடைய பொருட்களையோ இல்லை உங்களுடைய பொறுப்புகளையோ அவங்க கிட்ட கொடுக்கறது தவறான ஒன்று. அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய செலவுகளை உங்களால் தவிர்க்கவே முடியாது. செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்துறது மட்டும்தான் நல்ல பலன்களை தரும். தேவையற்ற செலவுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவாக இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சக பணியாளர்களோட கருத்து வேறுபாடு காரணமாக மன அமைதி அப்படிங்கிறது குலைந்து போக வாய்ப்பு இருக்குது. அமைதியாக இருக்கிறது மூலியமாக மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்தலாம். இல்லைனா உங்கள் குடும்பத்தில் இதனால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எரிச்சலான அந்த சூழலில் இருந்து விலகி வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் துணையோடு பேசும்போது அந்த எரிச்சலை காட்டுவீங்க. இது எல்லாத்தையும் தவிர்க்கிறது மூலியமாக உறவில் ஒரு நல்லிணக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகுவலி மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்துவது கண்டிப்பாக இருக்கலாம். கணினி வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்கள் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதிக வேலை காரணமாக நீங்கள் சோர்வடைந்து காணப்படுவீங்க. 6/8/2025 பொறுத்த வரைக்கும் சுமூகமான ஒரு வெற்றிகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மேலும் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதை மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வெளியிலிருந்து ஊக்கம் கிடைக்காது. உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி உங்களுடைய திறமைகளை வெளியேற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம். திட்டமிட்டு செயலாற்றுவது மூலியமாக பணியிடத்தில் குறித்த நேரத்தில் பணிகளை செய்து முடிப்பீங்க. இதனால் உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய பாராட்டை கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. எதிர்பாராத வகையில் வரக்கூடிய பணிகளையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய திறனோடு அன்றைய தினம் இருப்பீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் குறைந்து தான் காணப்படும். தேவையற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம். தேவையான மற்றும் தேவையற்ற மாதிரியான செலவுகளை சாதுரியமாக தெரிஞ்சுக்கிட்டு இதனால தான் பண இழப்பு ஏற்படுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது பண இழப்பை குறைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காதல் திருமண உறவு அப்படின்னு பார்க்கும்போது லேசாக அதை கையாள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படிங்கிறத மனதுக்குள்ளே போட்டு ரொம்ப அதை பற்றி யோசிக்காமல் லேசான ஒரு விஷயத்தை பண்ணும்போது உறவில் அமைதியும் அன்பும் கண்டிப்பாக இருக்கும். மேலும் ஆரோக்கியத்தில் உணர்ச்சி வசப்படுறதால சில பிரச்சனைகள் ஏற்படும். இது வேகத்தை குறைத்து ஆரோக்கியத்தை கண்டிப்பாக சீர்குலைய வைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக 7/8/2025 அன்றைய தினம் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மூலியமாக உங்களுக்கு உதவியும் ஆறுதலும் கண்டிப்பாக இருக்கும். யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. யோகா தியானம் மூலியமாக மன அமைதி கண்டிப்பாக இருக்கும். பணியை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை நீங்களே மேம்படுத்தி கொள்ளும் அளவில் பணியாற்றுவீங்க. பணியில் தவறுகள் ஏற்படுவது குறைவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் அதிக செலவாக வாய்ப்பு இருக்கிறதால பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்திற்கு எவ்வளவு செலவு செய்யணும் அப்படின்ற விஷயத்த சாதுரியமாக நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது மட்டும்தான் இதில் சரியான பலனை தரும். உறவுகளை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டிய விஷயத்த தெளிவாகவும் அமைதியாகவும் வெளிப்படுத்துறது மூலயமா உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படாமல் நீங்கள் மேம்படுத்தலாம். உணவில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. இதனால் உங்கள் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். அடுத்ததாக 8/8/2025 பொறுத்த வரைக்கும் செயல்கள் சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். முக்கிய நடவடிக்கைகள் எல்லாமே நீங்கள் எடுக்கும்போது நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். பணியுடைய தரம் அப்படின்றது உங்களுக்கு பாராட்ட பெற்றுத்தரும். உங்கள் பணிகளை அனுசரணையோடு செய்து முடிப்பீங்க. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் அற்புதமான சேமிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது உறவை வலுப்படுத்த உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியம் அன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 9/8/2025 பொறுத்த வரைக்கும் பணிகள் சுமூகமாக நடக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பணியுடைய தரம் உங்களுக்கு பாராட்ட பெற்றுத்தரக்கூடிய நிலையில் இருக்கும். அமைதியான பணிச்சூழல் இருக்கும். நிதிநிலை முன்னேற்றகரமானதாக இருக்கும். பணத்தை சேமிக்கிற நிலையில் கண்டிப்பாக இருப்பீங்க.
உங்கள் துணையோட அமைதியாகவும் நகைச்சுவையான உணர்வு காரணமாகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுது. ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். 3/8/2025 9/8/2025 வரையிலான வரக்கூடிய இந்த வாரம் எப்படி ரிஷபராசிக்கு அமைய போகுது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல பயனுள்ள கருத்துக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.